Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா pan fried salmon. இது ஒரு ஆத்தென்டிக் டிஷ். இது டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ரொம்ப மினிமம் ஐட்டம்ஸை வச்சு தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த பேனில் 2 to 3 tablespoons ஆஃப் பட்டரை ஆட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரிப்ரேஷன் ஃபுல்லாகவே நம்ம பட்டரில் தான் செய்ய போகிறோம். ஸோ ஆயில் எதுவுமே தேவைப்படாது. ஸோ பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு சால்மன் பீசஸாக எடுத்து நல்லா பேனில் ஒரு இடத்துலையும் அடுக்கி வச்சுருங்க. ஒரு சால்மன் மேலே இன்னொரு சால்மன் படாத மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி சால்மன் பீசஸ் எல்லாம் நல்லா அடுக்கி வச்சதுக்கப்புறமா இந்த சைடுக்கு தேவையான அளவுக்கு உப்பை மட்டும் அப்படியே லைட்டாக ஒரு சால்மன் மேலேயும் தூவிக்கோங்க. நான் ஆக்சுவலாக இன்றைக்கி அன்சால்ட்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் அதிகமாகவே சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் பவுடரையும் ஆட் பண்ணி ஒரு சால்மனாக திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டதுக்கப்புறமா அந்த சைட்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சைடுக்கு தேவையான சால்ட்டையும் பெப்பரையும் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான சால்ட்டை நீங்கள் சால்மன் பீசஸில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம லெமன் ஜெஸ்ட்டை இதில் ஆட் பண்ணணும். லெமன் ஜெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெமனோட தோல் இருக்குது இல்லையா, அந்த தோலை நல்லா கிரேட்டரை வச்சு கிரேட் பண்ணி அதை ஒரு சால்மன் மேலேயும் கொஞ்சம் லேவிஷாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு சால்மனையும் மறுபடியும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது சால்மன் எல்லாம் திருப்பி போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை சால்மன் மேலே படுற மாதிரி ஊற்றிக்கோங்க. இது ஊற்றும்போது அப்படியே எண்ணெய்லாம் நல்லா தெறிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லா சால்மன் பீசஸையும் திருப்பி போட்டதுக்கப்புறமா அந்த லெமன் தண்ணியிலையே கொஞ்சம் நேரம் படுற மாதிரி வேகிற மாதிரி பண்ணணும். இது அப்படியே அதுலேயே ரோஸ்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பொறுமையாக லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி போடுறதுனால அந்த லெமனோட ஜூஸ் சால்மன் மேலே நல்லா படும். அப்படின்றதுனால பொறுமையாக பீசஸ்லாம் உடையாத அளவுக்கு பார்த்து திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னும்போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம வருத்தோம் இல்லையா அந்த பட்டரை இது மேலே அப்படியே லைட்டாக ட்ரிசில் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே ஆத்தென்டிக் ஹோட்டல் டேஸ்ட்டில் கிடைக்கிற மாதிரியே pan fried salmon உங்களுக்கு கிடச்சிடும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.